வணக்கம் மாணவர்களே, நமக்கு இங்கே கோடுகள் மற்றும் கோணங்களுக்கான நிரூபணங்கள் பற்றிய பயிற்சி இங்கே கொடுத்துருக்காங்க. நாம் இந்த நிரூபணத்தை இடப்பெயர்வு மற்றும் உருமாற்றம் பயன்படுத்தி பண்ணலாம். சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். கோடுகள் ஏஇ மற்றும் டிஇ இணைக்கோடுகள் ஆகும். ஒத்த கோணங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும் என்பதை நிரூபிக்க இடப்பெயர்வு செய்க மற்றும் அந்த நிரூபணத்தை விளக்கும் கூற்றை தேர்வு செய்க. சரி, இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது அவங்க இந்த ஒத்த கோணங்கள் எப்போதும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நிரூபணத்தை விளக்கும் சரியான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இங்கே 2 ஒத்த கோணங்கள் இருக்குது. அப்புறம் எஃப்பி அப்படிங்கிற ஒரு குறுக்கு வெட்டி இருக்குது. இந்த குறுக்கு வெட்டிக்கு இடதுபுறமாக கீழே இங்கே ஃபைன்னு ஒரு கோணம் இருக்குது. அதே போல் இங்கேயும் இந்த குறுக்கு வெட்டிக்கு இடதுபுறமாக கீழே தீட்டான்னு ஒரு கோணம் இருக்குது. இப்போ இது 2 ஒத்த கோணங்கள். இப்போ இந்த கோடுகள் ஏபி மற்றும் டிஇ இது 2 இணைக்கோடுகள்னு நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2 அதாவது இந்த 2 ஒத்த கோணங்களும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் நிரூபிக்கணும். வடிவியலில் பல வழிகளில் இதை செய்யலாம். இந்த காணொளியில் இடப்பெயர்வு மூலமாக நாம் இதை செய்யலாம். சரி, இப்போ இடப்பெயர்வுனா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடப்பெயர்வு அப்படிங்கிற பட்டனை அழுத்திட்டு இந்த பகுதியை நான் நகர்த்தினா இந்த 4 புள்ளிகளையும் இடப்பெயர்வு செய்யும்போது இந்த வெட்டும் புள்ளியும் அதாவது இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் சேர்ந்து இடப்பெயர்வு ஆகிறத கவனிங்க. இங்கே இருக்கிற இந்த டி புள்ளியை என்னால் எங்கே வேணால் நகர்த்திக்க முடியும். இப்போ இந்த டி புள்ளியை இந்த பி புள்ளிக்கு மேலே இடப்பெயர்வை பயன்படுத்தி பொருத்தலாம். அப்போவும் இந்த கோணத்தோட அளவு மாறாது. அதாவது இங்கே கீழே இருக்குல்ல இந்த கோணம் சிடிஎஃப், இந்த கோணத்தோட அளவு நான் இங்கே நகர்த்திட்டு போகும்போதும் இங்கேயும் அதே அளவில் தான் இருக்கும். அப்புறம் இந்த புள்ளியை பி புள்ளிக்கு மேலே பொருத்தினதுக்கப்புறமும் இந்த கோணம் அதே அளவில் தான் இருக்கும். அதாவது சிடிஎஃப் கோணத்தின் அளவில் தான் இருக்கும். நாம் வெறும் இடப்பெயர்வு மட்டும்தான் செய்கிறோம். இப்போ இதை நகர்த்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபை கோணத்தின் அளவுக்கு சமமாக இருக்குது. இப்போ இது ஒரு வழி. நாம் இந்த டி புள்ளியை பி புள்ளிக்கு இடப்பெயர்வு செஞ்சோம். ஆனால் இந்த கோணம் சிடிஎஃப்பை இந்த கோணம் ஏபிடிக்கு மேலே சரியாக பொருத்திடுச்சு. சரி, இப்போ இந்த கோணங்களுக்கு சம அளவு இருக்குங்கிறத எந்த கூற்று இதை பொருத்தமாக விளக்குதுன்னு பார்க்கலாம். எஃப் புள்ளியை டி புள்ளிக்கு இடப்பெயர்வில் பொருத்தும் பொழுது, ஆனால் நாம் இங்கே எஃப் புள்ளியை டி புள்ளிக்கு இடப்பெயர்வு மூலமாக பொருத்தலை. அதனால் இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அது ஒரு புதிய கோட்டினை உருவாக்கும். அக்கோடு டிபி கோட்டுத்துண்டின் இரு சமவெட்டியாகும். டிபி கோட்டுத்துண்டின் இரு சமவெட்டியாக ஒரு புதிய கோடு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அதனால் இந்த கூற்று சரியானது கிடையாது. சரி, இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இடப்பெயர்வில் ஒரு கோட்டின் நிழலுரு அசல் கோட்டிற்கு இணையாக இருப்பதால், ஆமாம் இது உண்மைதான். இடப்பெயர்வு புள்ளி டியை புள்ளி பியுடன் பொருத்துவது மட்டுமல்லாது கோணம் சிடிஎஃப்ஐ கோணம் ஏபிடியுடன் பொருத்துகிறது. ஆமாம், இந்த கோணம் சிடிஎஃப்பை தான் இந்த கோணம் ஏபிடியுடன் பொருத்தினோம். இடப்பெயர்வு கோண அளவுகளை மாற்றாது என்பதால் தீட்டா ஃபைக்கு சமம். இந்த கூற்று சரியானதாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். டி புள்ளியை இ புள்ளியுடன் இடப்பெயர்வில் பொருத்தும் பொழுது, ஆனால் நாம் டி புள்ளியை இ புள்ளியுடன் பொருத்தவே இல்லை. சரி, மீதியுள்ளதையும் படிக்கலாம். அது ஒரு இணைகரத்தை உருவாக்கும். அதனால் தீட்டா ஃபைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது உண்மைதான். நாம் ஒருவேளை இந்த டி புள்ளியை இ புள்ளியுடன் பொருத்தினா அப்போ அங்கே ஒரு இணைகரம் உருவாகுது. ஆனால் தீட்டா ஃபைக்கு சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது நமக்கு எந்த வகையிலையும் உதவாது. அதனால் இந்த கூற்று சரியானது கிடையாது. 2வது கூற்று தான் சரியானது.
சரி, இப்போ விடையை சரி பார்த்துடலாம். நமக்கு சரியான விடைன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். கோடுகள் ஏஓபி மற்றும் சிஓடி நேர்கோடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கோடு ஏபின்னு மட்டும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஓ புள்ளியும் இந்த கோட்டில் உள்ளது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக, அதாவது இந்த புள்ளிகள் ஏஓபி இந்த 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைந்த ஒரு கோடமை புள்ளிகள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக கோடு ஏஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல தான் சிஓடியும் ஒரு நேர்கோடு. குத்தெதிர் கோணங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும் என்பதை இவற்றுள் எந்த கூற்று நிரூபிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குத்தெதிர் கோணங்கள் அப்படிங்கிறது 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது உருவாகும் எதிரெதிர் கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள். இப்போ கோணம் ஏஓசி மற்றும் கோணம் பிஓடி இது ரெண்டும் குத்தெதிர் கோணங்கள். இது ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த கோணங்களின் அளவு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். அதாவது தீட்டா ஃபைக்கு சமமாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற கூற்றுகளில் இதுக்கு எது பொருத்தமானதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் கூற்று ஓஏ கோட்டுத்துண்டு ஓடி கோட்டுத்துண்டுக்கு சர்வசமம். அதாவது ஓஏ கோட்டுத்துண்டு ஓடி கோட்டுத்துண்டுக்கு சர்வசமம். ஆனால் இது நமக்கு நிச்சயமாக தெரியாது, ஏன்னா நமக்கு அது கொடுக்கல. அதனால் இந்த கூற்றோட மீதியை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி புள்ளி இந்த ஓ புள்ளிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே போல் இந்த ஏ புள்ளி ஓ புள்ளிலேருந்து இருக்கிற அதே தொலைவில் தான் இந்த டி புள்ளியும் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கொடுத்துருக்கிற தகவலை வச்சு மட்டும் பார்க்கும்போது இந்த கூற்று சரியானதாக இருக்கும்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது. அதனால் இந்த முதல் கூற்றை விட்டுடலாம். அதனால் அடுத்ததை பார்க்கலாம். ஓஏ கதிர் மற்றும் ஓசி கதிர் ஒவ்வொன்றையும் புள்ளி ஓவை பொறுத்து 180 டிகிரிக்கு சுழற்றினால் அவை முறையே ஓபி கதிர் மற்றும் ஓடி கதிர் இவற்றின் மீது அமையும். 2 கதிர்களை ஒரே அளவிற்கு சுழற்றினால் அவற்றிற்கிடையே உள்ள கோணம் மாறாது. அதனால் ஃபை தீட்டாவிற்கு சமம். சரி, இப்போ நம்ம இதை மறுபடியும் மெதுவாக படித்து பார்க்கலாம். ஓஏ கதிர் மற்றும் ஓசி கதிர் ஒவ்வொன்றையும் புள்ளி ஓவை பொறுத்து 180 டிகிரிக்கு சுழற்றினால், அதாவது இந்த கதிர் ஓஏ இதை இந்த புள்ளி ஓவை வச்சு 180 டிகிரிக்கு சுழற்றி இந்த பக்கம் கொண்டு வந்தால் அது கதிர் ஓபியுடன் பொருந்தும். அதே போல் இந்த கதிர் ஓசியையும் புள்ளி ஓவை வச்சு 180 டிகிரிக்கு சுழற்றி இந்த பக்கம் கொண்டு வந்தால் கதிர் ஓடியுடன் பொருந்தும். ஓஏ கதிர் மற்றும் ஓசி கதிர் ஒவ்வொன்றையும் புள்ளி ஓவை பொறுத்து 180 டிகிரிக்கு சுழற்றினால் அவை முறையே ஓபி கதிர் மற்றும் ஓடி கதிர் இவற்றின் மீது அமையும். இங்கே முறையே அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் அதே வரிசையில் அப்படின்னு அர்த்தம். அதாவது கதிர் ஓஏ கதிர் ஓபியுடன் பொருந்தும், அதே போல் கதிர் ஓசி கதிர் ஓடியுடன் பொருந்தும். அதுதான் நாம் இங்கே பார்த்தோம். கதிர் ஓஏவை 180 டிகிரிக்கு சுழற்றினா அது கதிர் ஓபியுடன் பொருந்தது. அதே போல் கதிர் ஓசியை 180 டிகிரிக்கு சுழற்றினா அது கதிர் ஓடியுடன் பொருந்தது. அதனால் இந்த முதல் வாக்கியம் சரின்னு தோணுது. 2 கதிர்களை ஒரே அளவிற்கு சுழற்றினால் அவற்றிற்கிடையே உள்ள கோணம் மாறாது. ஆமாம், இது உண்மைதான். 2 கதிர்களை ஒரே அளவிற்கு சுழற்றினால் அவற்றிற்கிடையே உள்ள கோணங்களின் அளவு மாறாது தான். இதை நம்ம இன்னொரு வழியில் கூட சொல்லலாம். கோணம் ஏஓசி கோணம் பிஓடியுடன் பொருந்தும். அதனால் இந்த 2 கோணங்களின் அளவும் சமமாக இருக்கும். அதாவது ஃபை தீட்டாவிற்கு சமமாக இருக்கும். அதனால் இந்த 2வது கூற்று சரி. சரி, இப்போ கடைசி கூற்றையும் பார்த்துடலாம். சுழற்சிகள் நீளத்தையும் கோண அளவுகளையும் மாற்றாது. ஏபி கோட்டுத்துண்டு சிடி கோட்டுத்துண்டுக்கு சர்வசமம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி கோட்டுத்துண்டு சிடி கோட்டுத்துண்டுக்கு சர்வசமமானு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த தகவலை அவங்க நமக்கு கொடுக்கல. அது ரெண்டும்
எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஃபை தீட்டாவிற்கு சமம் என்பதை நாம் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது சந்தேகமானது இல்லையா? அதனால் இந்த கூற்றை நம்ம விட்டுடலாம். இந்த ரெண்டாவது கூற்றை நம்ம பொருத்தமான கூற்றுன்னு எடுத்துக்கலாம். கோணம் ஏஓசியை எடுத்து 180 டிகிரிக்கு சுழற்றினா அது கோணம் பிஓடியுடன் பொருந்தும். இல்லைன்னா இந்த ரெண்டு கதிர்களை 180 டிகிரிக்கு சுழற்றினா அது இந்த ரெண்டு கதிர்களுடன் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ரெண்டு கதிர்களுக்கு இடையே உள்ள கோணங்களின் அளவு எதுவும் மாறாது. அதனால் இதுதான் சரின்னு தோணுது. சரி, இப்போ நம்ம விடையை சரி பார்க்கலாம். சரியான விடைன்னு கிடைச்சிருக்கு.